வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 4 நாள் 1 புதன்கிழமை ஜனவரி 14, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். காஞ்சிபுரத்தில் நங்கூரம் பாய்ச்சிய நல்லூர் வட்டத்தின் வார கூடுதல். கப்பல், படகு போன்றவையை கடலில் ஓரிடத்தில் நிலைநிறுத்த பயன்படுத்தப்படும் ஒரு முறையே நங்கூரம் பாய்ச்சுவது என்பது. அதுபோன்று இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாரந்தோறும் உறுதியாக நடைபெற்று வரும் ஒரு முக்கிய செயல் வாரக்கூடுதல். ஓடும் சக்கரத்தின் மையம் அச்சாணி போல நல்லூர் வட்டம் சிறப்பாக இயங்க மாவட்டந்தோறும் நடைபெற வேண்டிய முக்கிய செயல் இந்த வாரக்கூடுதல். நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 முதல் 7:30 வரை நடைபெற்ற இந்த வாரக்கூடுதல் 1 மணி நேரத்தில்தான் எத்தனை ஆக்கப்பூர்வமான விளைவுகள்! முதலாவதாக குறித்த நேரத்தில் செயல்களை செய்யும் பயிற்சி. அடுத்ததாக தாமும் தமது குடும்பம், தமது வீடு அனைத்தையும் நாட்டிற்காக அர்ப்பணித்து வாழும் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்று வரும் இந்த கூடுதல். நாட்டிற்கான பொறுப்பை நெஞ்சத்தில் நிரப்பும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்ற பாடல். நம் குடும்பத்தில் பொறுப்புள்ள ஒரு சகோதரி, மாணவர் கள மாநில பொறுப்பாளர் மேனகா அவர்களுக்கு உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. கடந்த வார செயல்பாடுகள், அனுபவங்கள். ஜனவரி 15 இராணுவ தினத்தை கொண்டாடுவது குறித்து ஆலோசனை. இதற்கான பொறுப்பை அமைப்புகள் கள பொறுப்பாளர் தவமணி ஏற்றுக்கொண்டது. தொடர்பில் இல்லாத மாணிக்க மாணவர்களுடன் தொடர்பு கொண்டு பேச மாணவர் கள பொறுப்பாளர் செல்வி சுவாதிக்கு ஆலோசனை. 18ஆம் தேதி இதே இடத்தில் மாணிக்க மாணவர்கள் ஒரு நாள் சந்திப்பு பற்றிய திட்டம். ஜனவரி 24, 25 சென்னையில் அனுபவ ஆசிரியர் நல்ல பெருமாள் அவர்கள் வழிகாட்டுதலில் நடைபெறவிருக்கும் இலட்சிய ஆசிரியர்களுக்கான முக்கிய பயிற்சியில் கலந்து கொள்பவர்களின் பட்டியல் தயாரிப்பு. இதே இடத்தில் வாரந்தோறும் வருபவர்கள் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை தூண்டும் வகையில் தொடங்கப்பட்ட கலாம் நூலகம். இறுதியாக சிகப்பு அரிசி புட்டு, பொட்டுக்கடலை உருண்டை, கார்ன் சிப்ஸ், கேரட் கீர் என அறுசுவையுடன் 7வது சுவையான அன்பையும் சுவைத்து நிறைவுற்ற இந்த வாரக்கூடுதல் நல்லூர் வட்டத்தின் ஆத்மா. இது அனைத்து மாவட்டங்களிலும் மிக இயல்பாக நடைபெறும் காலம் நாட்டின் பொற்காலம் என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். இராணுவ வீரர்கள் தினம். எரசையில் இராணுவ வீரர்களுக்கு மரியாதை. ஜனவரி 15ஆம் தேதி இந்தியாவில் இந்திய இராணுவ தினமாக கொண்டாடப்படுகிறது. 1949ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் தலைமையில் இருந்து இந்திய தலைமைக்கு கட்டளையிடும் அதிகாரம் மாற்றப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அப்போது ஃபீல்ட் மார்ஷல் KM கரியப்பா இந்திய இராணுவத்தின் முதல் இந்திய தளபதியாக பொறுப்பேற்றார். இந்த நாள் நாடு முழுவதும், குறிப்பாக தில்லியில் உள்ள கரியப்பா பரேட் மைதானத்தில் பரேடுகள், இராணுவ கண்காட்சிகள் மற்றும் பிற நிகழ்வுகளுடன் கொண்டாடப்படுகிறது. இந்திய இராணுவ வீரர்களின் துணிச்சல், அர்ப்பணிப்பு மற்றும் தியாகங்களை போற்றும் வகையில் இந்த நாள் அமைகிறது. ஆகவே இந்த நாளில் 15/1/2026 நமது ஊரில் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இராணுவத்தினர், தற்போது பணியாற்றி கொண்டிருக்கும் இராணுவ வீரர்களை ஒன்றிணைக்கும் விதமாக நல்லூர் வட்டம் 2026 ஜனவரி 15 வியாழக்கிழமை மாலை சரியாக 4 மணிக்கு தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூர் நூலகத்தில் இராணுவ நாள் கொண்டாடும் விதமாக 26 இராணுவ வீரர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எரசை கிராம வளர்ச்சி குழு மரியாதை செலுத்தி கௌரவிக்கவிருப்பதாக நல்லூர் வட்டம் இராணுவத்துறை மாநில பொறுப்பாளர் முன்னாள் இராணுவ அதிகாரி P. பரமேஸ்வரன் தெரிவித்தார். விவேகானந்தர் விரும்பிய மாரல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, மைட்டி இந்தியா. கல்லூரி மாணவர்களிடையே சுவாமி விமூர்த்தானந்தா.
ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம் திங்கட்கிழமை அன்று தஞ்சாவூர் பூண்டி ஸ்ரீ புஷ்பம் கல்லூரியில் 5000 மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுடன் கொண்டாடப்பட்ட விழாவிற்கு கல்லூரி தாளாளர் கிருஷ்ணசாமி வாண்டையார் அவர்கள் தலைமை வகித்து பேசும்போது, சுவாமி விவேகானந்தர் அன்று முதல் இன்று வரை நமக்கு சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறார் என்றார். தஞ்சை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் விமூர்த்தானந்தர் அவர்கள் தமது சிறப்புரையில் மாரல் இந்தியா, ஒழுக்கம் நிறைந்த இந்தியா, மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியா, மைட்டி இந்தியா, வலிமை மிக்க இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் தயாராக வேண்டுமென்று பேசினார். விழாவில் கலந்து கொண்ட 5000 மாணவர்களுக்கும் சுவாமி விவேகானந்தர் படம் லேமினேட் செய்யப்பட்டது வழங்கப்பட்டதாக தஞ்சை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு அவமானம். 450 கிலோமீட்டர் தூர நடைப்பயணம். தமிழகமே பாராட்ட வேண்டிய இளைஞர்கள். எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு செல்ல ஜனவரி 11 அன்று கோபி தியாகி லக்ஷ்மண் ஐயர் விடுதியிலிருந்து புறப்பட்ட 6 இளைஞர்கள் சிபி, அனுஸ்ரீ, சௌமியாஸ்ரீ, கௌதம், லைடா பானு, அர்ச்சனா ஆகியோரின் 450 கிலோமீட்டர் தூர நடைப்பயணம் ஜனவரி 13 அன்று 3வது நாளாக காளிங்கராயன்பாளையம், குப்பாண்டபாளையம், பள்ளிப்பாளையம் ஆகிய ஊர்களை கடந்து பீடு நடை போட்டு முன்னேறி கொண்டிருக்கிறது. மக்கள் அன்போடு வரவேற்று உணவளித்து, உறங்க ஓய்வெடுக்க இடமளித்து, நாங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் என்று கையாண்டு என்று சொல்லக்கூடிய கட்டை விரல் ரேகையை பதிவு செய்து வழி அனுப்பி வைக்கிறார்கள். எங்களுக்கு காலை உணவை மாது என்பவர் வழங்கினார். மதிய உணவை ஒரு கேரள பெண்மணி வழங்கினார். இரவு நாமக்கல் மாவட்ட காடச்சநல்லூரில் நல்லூர் வட்டத்தின் குப்பை மேலாண்மை துறை மாநில பொறுப்பாளர் கவியரசன், மகளிர் களம் புனிதா தம்பதியினர் வரவேற்று உணவாக சப்பாத்தி, குருமா அளித்து இரவு தங்க ஏற்பாடுகளையும் செய்து தந்தார். அத்துடன் நமது வீட்டில் குளிக்கவும் உடைமைகளை துவைத்து உலர்த்தவும் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நல்லூர் வட்டத்தின் கலாச்சாரமாகவே கடைபிடிக்கப்பட்டது வருவது குறிப்பிடத்தக்கது. நடைப்பயணத்தின் ஒருங்கிணைப்பாளர் சிபி நல்லூர் வட்டம் பற்றியும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் எழுப்பிய பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கு பதில் தர முடிந்ததாக கவியரசன் தெரிவித்தார். குறிப்பாக வார கூடுதல்கள், எப்படி இத்துணை நபர்கள் நல்லூர் வட்டத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள் என்பது பற்றியும் அதன் முக்கியத்துவம் மற்றும் சவால்கள் குறித்தும் பேசப்பட்டது. இன்று ஜனவரி 14 புதன்கிழமை அதிகாலை 5:45 மணிக்கு அனைவரும் எழுந்து தங்கள் இன்றைய பயணத்திற்கு தயாராகினர். சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைப்பதாக உறுதி பூண்டுள்ளோம். இதன் மூலம் அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்புடன் சமூக, பொருளாதார, அரசியலில் அனைவருக்கும் நீதி, எண்ணியதை வெளிப்படுத்த, எடுத்துச் சொல்ல, நம்பிக்கை வைக்க, உண்மையை சொல்ல, வழிபாடு செய்ய சுதந்திரம். பிறகு இந்திய அரசமைப்பு சாசன முகப்புரை அவர்களால் வாசிக்கப்பட்டு காலை 7:30 மணிக்கு அவர்களது இன்றைய நடைப்பயணம் இனிதே துவங்கியது. நல்லூர் வட்டம் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் திரு சிவகுமார் தனது காரில் முனை இளைஞர்களின் உடைமைகளை திருச்செங்கோடு காந்தி ஆசிரம பகுதியில் வைப்பதற்காக எடுத்து சென்றதாக நடைப்பயணத்திற்கான நல்லூர் வட்ட பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் தெரிவித்தார். சோக்கா இக்கோடா கலை கல்லூரி மாணவிகள் பனை விதைகள் நடவு. கிரீன் நீடா ராஜவேலு நேரில் பாராட்டு. சென்னை அம்பத்தூர் சோக்கா இக்கோடா கல்லூரி மாணவர்கள் 200 பனை விதைகளை தமது கல்லூரி வளாகத்தில் நடவு செய்ய முடிவு செய்தனர். இதற்கான பனை விதைகளை சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் கிருஷ்ணன் பாரதி அனுப்பி வைத்திருந்தார். ஜனவரி 12 இளைஞர் தினத்தன்று தமிழகத்தில் பசுமை புயலை உருவாக்கி 1 கோடி பனை விதைகள் நடவு செய்ய உறுதி பூண்டு பயணித்து வரும் அரசு ஊழியர் கிரீன் நீடா ராஜவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பனையின் அவசியத்தை 20 மாணவிகளிடையே எடுத்து கூறி அவர்கள் 10 பேர் கொண்ட குழுவாக 200 பனை விதைகளை நட்டு முடித்தனர். திரு ராஜவேலு மாணவிகளுக்கு வாழ்த்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். கல்லூரி முதல்வர் திருமதி மீரா முருகேசன், பேராசிரியர்கள் கிருஷ்ணவேணி, புஷ்பலதா, பிரவீனா அவர்களும், நல்லூர் வட்டம் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன், வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன், காஞ்சிபுரம் மாவட்ட கிராம கள பொறுப்பாளர் சுகுமார் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். ஒரு பெயர், ஒரு அரசு பள்ளி, ஒரு அமைதியான புரட்சி.
சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தமிழ் ஆசிரியர் லெனின் அவர்கள் மாணவிகளிடம் விதைப்பது நம்பிக்கை, கனவு, எதிர்காலம். அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு தேர்விலும் ஒரு டார்கெட் மார்க், அந்த இலக்கை அடையும் மாணவிகளுக்கு பரிசுகள், பாராட்டு, மேடையில் நிற்கும் பெருமை லெனின் அவர்களால் கிடைப்பது உறுதி. இந்த ஆண்டு அரையாண்டு தேர்வில் தமிழ் பாடத்தில் 100 மற்றும் 99 மதிப்பெண் எடுத்தவர்களிடம் திரு லெனின் கேட்டார், உன் வருங்கால கனவு என்ன? டாக்டர், விஞ்ஞானி, ஆசிரியர், வழக்கறிஞர். அந்த கனவுகளோடு மாணவிகளின் புகைப்படம் கஸ்டமைஸ் செய்யப்பட்டு போட்டோ கேலண்டர் பரிசாக கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேதி கிடைக்கும் போது அந்த கனவு மனதில் ஒலிக்கும். மேலும் ஒரு சிறப்பு, இந்த கேலண்டரில் வருடா வருடம் டெய்லி ஷீட் பஞ்ச் மட்டும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அந்த மாணவியின் கனவு மாறக்கூடாது. அதுதான் திரு லெனின் அவர்களின் ஆசை. தமிழாசிரியர் லெனின் அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.